அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் டிசம்பர் 23, 2024 மார்கழி 8ஆம் நாள் திங்கட்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். வாழ்வில் நீங்கள் எதற்கெல்லாம் யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் தருகிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். அதுவே உங்கள் வாழ்வை நிர்ணயிக்கிறது. இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்ப சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடை பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கொடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை மசிக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். இப்போது நம்ம பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் நமக்கான நடையை தொடங்குகிறோம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய நினைவூட்டல்கள் அப்படிங்கிறத நினைவூட்ட வேண்டிய நாள். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை உள்வாங்கி கொண்டே இருக்கிறோம். நிறைய, அதாவது நம்மளுடைய மூதாதையர்களை விட இப்போ அதிகப்படியான விஷயங்களை நாம் கிரகித்து கொண்டே இருக்கிறோம். அப்போது எத்தனை விஷயங்களை நாம் உள்வாங்கி கொண்டிருந்தாலும் அது இன்னும் நிரப்பப்படவே இல்லை. நம்மளுடைய மூளை முழுமையாக இன்னும் நிரப்பப்படவில்லை அப்படின்னு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மூளையில் நாம் நிறைய சேகரித்து வைக்கிறோம். ஆனால் நிறைய சேகரித்து வைத்ததையே மறந்து விடுகிறோம். அதனால தான் முக்கியமான விஷயங்களை நினைவூட்டல் அப்படின்னு நான் நித்தம் நினைவூட்டுகிறேன். முதல்ல நாம் செய்ய வேண்டிய நம்மளுடைய பயிற்சிகளுக்கு முயற்சிகளுக்கு முன்பாக செய்ய வேண்டியது நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள், நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய முன்னோர்கள் இவர்களை வழிபட வேண்டும். இவர்களிடம் நாம் அவர்களை துணைக்கு அழைக்க வேண்டும். ஏன்னா
எந்த ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாகவும் நாம் நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடிய, நம் மீது அக்கறை உள்ள, நம்மளை முன்னேற்றி பார்க்கக்கூடிய இந்த ஜீவராசிகளை, இந்த உயிரோட்டமுள்ள இந்த காவியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் வேண்டி பயணிக்கணும். அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு நம்மளுடைய தாய், நம்மளுடைய தந்தை, நம்மளுடைய குருமார்கள், நம்மளுடைய இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள், நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்களை இவர்களை வழிபட்டு அவர்களுக்கு நன்றி கூறி இந்த அற்புதமான பயிற்சிகளின் வாயிலாக நான் அற்புதமான மனிதனாக மாற வேண்டும், எனது வாழ்க்கை ஆனந்தமயமாக இருக்க வேண்டும், எனது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும் என்று இந்த பயிற்சிகளை செய்வதற்கு என்னை நீங்கள் தூண்டி கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும், எனக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நீங்கள் இருந்தாக வேண்டும் என்று நம்ம அவர்களை வழிபட்டு கேட்டோமானால் நிச்சயமாக அவர்கள் நமக்கு நல்வழி காட்டுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் முதல் நினைவூட்டலாக அந்த விஷயத்தை செய்யணும். இரண்டாவது நினைவூட்டல், நம்மளுடைய பயிற்சிகளின் முயற்சிகளுக்கு முன்பாக வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருகி இருக்க வேண்டும். இந்த வெதுவெதுப்பான நீர் பருகுதல் அப்படிங்கிறது எல்லா காலங்களிலும், அது குளிர்காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, அல்லது வெயில் காலமாக, அதாவது கோடை காலமாக இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் நாம் விடிகாலையில் நடப்பவர்கள் வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருக வேண்டும். இந்த 2 டம்ளர் அப்படிங்கிறது 150 எம்எல்ல இருந்து 200 எம்எல் கொள்ளளவு கொண்ட டம்ளர் அளவு நான் சொல்கிறேன். ஸோ 2 டம்ளர் நீர் வெது வெதுப்பாக பருகிட்டு நாம் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்கணும். நம்மளுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது 8 நடை பயிற்சி மட்டுமல்ல, அதற்கு முன்பாக செய்யக்கூடிய 9 மூட்டு பயிற்சி, 27 தோப்பு கரணம், இவைகள் செய்வதற்கு முன்பாக நாம் இந்த 2 செயல்களையும் செய்திருக்க வேண்டும். எதை? நம்முடைய தாய் தந்தையர்கள், குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்களை வழிபடுவது, அதன் பிறகு 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி பயணிப்பது, அதன் பிறகு மீதி எல்லா பயிற்சிகளையும் செய்யணும். ஸோ இப்படி செய்யும் பொழுது அந்த பயிற்சி நமக்கு எண்ணிலடங்கா அது இன்ஃபைனட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுதான் 8 அப்படிங்கிற வடிவத்தையே சொல்லுவாங்க. இன்ஃபைனேட்டிவ்க்கு சிம்பிளே இந்த 8 தான். ஸோ நாம் 8 நடை அப்படிங்கிறதுக்கு அளப்பரியா, எண்ணிலடங்கா, முடிவில்லா ஒரு அற்புதமான ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் அள்ளித்தரக்கூடிய இந்த பயிற்சிகளை செய்வதற்கு அது துணை புரியும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் கொண்டு எப்பொழுதுமே நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும், விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும், சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். இப்போயே கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5.5 நிமிடங்களை கடந்துட்டோம். ஆனால் நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்னை கேட்டால் இயல்பாக தான் இருக்கும். தொடர்ந்து பயணிப்பவர்களுக்கு அது ஒரு இறுக்கத்தன்மையை ஏற்படுத்தும். புதிதாக வந்தவர்களுக்கு அந்த தகவலை இப்பொழுது கூறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய உள்ளங்கை அப்படிங்கிறது இயல்பாக நீங்கள் மடக்கும்போது இயல்பாக இருக்கும். நீங்கள் மற்ற நேரங்களில் நீங்கள் தூங்கி எழும்பொழுது அமைக்கி பாருங்கள், அல்லது பகல் நேரங்களில் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் செய்து பாருங்கள். இந்த உள்ளங்கை மடக்குதல் அப்படிங்கிறது இயல்பாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய 8 நடை பயிற்சியை 21 நிமிடங்கள் கழித்து நம்ம சொல்லுவோம் அல்லவா, அப்பொழுது நீங்கள் அமைக்கி பார்த்தீங்கன்னா கூட அது ஒரு இறுக்கத்தன்மையோடு இருக்கும். ஏன் அந்த இறுக்கத்தன்மை ஏற்படுகிறது அப்படின்னா, நம்மளுடைய இரத்த சுழற்சி, நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது வெகு விரைவாக நடைபெறும். இந்த பிளட் சர்க்குலேஷன் வெகு விரைவாக நடப்பவர்களுக்கு இருதய அடைப்பு அப்படிங்கிற, இருதய அடைப்பு மட்டுமல்ல, நரம்புகளில் எந்தவித அடைப்பும் ஏற்படாது. ஏன்னா ரத்தம் இங்கே அற்புதமாக சுழல்கிறது. ஸோ இந்த அற்புதமான இரத்த சுழற்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை நாம் செய்யும் பொழுது எவ்வளோ கவனமாக செய்யணும். உள்ளங்கைகளை அதுக்காகவே மடக்கி பார்க்கணும். நீங்கள் உள்ளங்கைகளை ஒரு முறை மடக்கி பார்க்கும் பொழுது இயல்பாக இருக்கிறது. 21 நிமிடங்கள் கழித்து அதை மடக்கி பார்க்கும் பொழுது இறுக்கமாக இருக்கிறது. இறுக்கமாக இருக்கிறதுனா உங்களுடைய இரத்த ஓட்டம் அங்கே தடைபடுகிறது. அதாவது நீங்கள் இருக்கும் பொழுது கைகளை மடக்கும்போது உங்களுடைய விரல் நகங்கள் வரை அந்த இரத்தம் போவதனால் அது வேகமாக விரைவாக செல்வதனால் அதை தடுக்கும் விதமாக நாம் மடக்கும் பொழுது அங்கே ஒரு இறுக்கத்தன்மை ஏற்படுகிறது. ஸோ அந்த இறுக்கத்தன்மை அப்படிங்கிறத மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக நமக்கு நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதற்காக தான் ஒவ்வொரு நாளும் அதை செய்து பார்க்கணும். அப்படி செஞ்சுட்டு நீங்கள் விரலுடைய நகத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஏன் அப்படின்னா விரல் நகம் வரைய நம்மளுடைய ரத்தம் பாஞ்சு வந்திருக்கும், அதை நம்ம தடுத்திருக்கோம். அப்படி தடுக்கும்போது அந்த விரல் நகம் அப்படி ஒரு பிங்க் நிறத்தில் இருக்கும். இயல்பில் பார்த்திங்கன்னா இருக்காது. அந்த பிங்க் நிறத்தில் இருக்குது அப்படின்னா ரத்த ஓட்டம்
சீராக சிறப்பாக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் சுவாசத்தை சோதித்து பார்க்க சொல்லுவோம். இந்த சுவாசம் சோதித்து பார்த்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே 2 நாசி, அதாவது மூக்கு அப்படின்னா மூக்கில் 2 துவாரம். இந்த 2 துவாரத்துலையும் தானே சுவாசம் வந்து போகிறது அப்படின்னு நம்ம கருதுவோம். இல்லை, இயல்புல மனிதர்களுக்கு ஒரு நாசியில் தான் வரும், ஒரு துவாரத்தில் தான் வரும். அப்படியா? இல்லையே, எனக்கு 2 துவாரத்துலேயும்ல வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் இதை வந்து ஒரு கண்ணாடிக்கு முன்பாக ஒரு நூலை கொண்டு, நூலை வந்து மூக்கு துவாரத்துக்கு கீழே, மூக்குக்குள்ளே விட்டுறாதீங்க, தும்மல் வந்துடும். துவாரத்துக்கு கீழே வச்சு பாருங்கள், எந்த சைடு அசையுதுன்னு பாருங்கள். அந்த சைடு தான் சுவாசம் அப்படிங்கிறது வெளிவரும். உள்ளே போன சுவாசம் வெளிவருதல் அப்படிங்கிறது ஒரு நாசியில் தான் வரும். நம்ம 2 நாசிலையும் சுவாசம் எடுக்கலாம், ஆனால் வெளிவிடுவது ஒரு நாசியில் தான் வெளிவிடுவோம். அதே போல் இன்னொரு நாசிலையும் நீங்கள் வைத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து 8 நடை தொடங்குவதற்கு முன்பாக செய்து பாருங்கள். நிச்சயமாக ஒரு சுவாசம் ஒரு துவாரத்தில் தான் இருக்கும். 8 நடை பயிற்சி முடித்த பிறகு, அதாவது 21 நிமிடங்கள்லேயே தொடங்க ஆரம்பிச்சிடும். 42 நிமிடங்களில் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ 2 நாசிலையும் சுவாசம் வரும். இந்த 2 நாசிலையும் சுவாசம் வருவதற்காக யோகா கிளாஸுகளில் அல்லது தியான கிளாஸுகளில், வாசி இந்த மாதிரியான பயிற்சி வகுப்புகளெல்லாம் அதை நாடி சுத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்து செயல்படுத்துவார்கள். நாடி சுத்தி செய்யும்போது என்ன நடைபெறும் அப்படின்னா, ரொம்ப நேரத்துக்கு அந்த சுவாசம் அப்படிங்கிறது 2 தாரத்துலையும் வராது. ஸோ ஒரு பயிற்சியை தொடங்குவதற்கு முன்பாக அதை செய்யணும், தியானம் செய்வதற்கு முன்பாக 2 நாசிலையும் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்வாங்க. ஆனால் 8 நடை பயிற்சியை நம்ம மேற்கொள்ளும் பொழுது, 8 நடை பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது, நம்மளுடைய 42 நிமிடங்களில் 2 நாசிலையும் அற்புதமாக சுவாசம் வரும். எவ்வளோ நேரம் வரும் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு 21 நிமிடங்கள் வரும். அப்போது நம்ம 8 நடை பயிற்சியை மேற்கொண்டு முடித்ததுக்கு பிறகு நாம் ஒரு 20 நிமிடத்திற்குள்ளாக நல்லதை தான் நினைக்கிறோம். இல்லை, நம்ம எப்போதுமே நல்லதை தானே நினைப்போம் அப்படின்னா, நிச்சயமாக அதில் தவறொன்றும் இல்லை. நல்லதை மட்டுமே எண்ணணும். ஸோ நல்லதை எண்ணுவதற்கு நாம் முதல்ல அஃப்ரமேஷன் விசுவலைசேஷன் பண்ணணும். இது கிட்டத்தட்ட நாம் நம்மளுடைய வீடியோவில் கொடுத்துருக்கிறதே உங்களுக்கு வந்து 15 நிமிடங்கள் அப்படிங்கிறது தாராளமாக வரும். இல்லை நான் ஷார்ட்டாக தான் பண்ணுறேன் அப்படின்னா, தயவுசெய்து அந்த 20 நிமிடங்களில் நீங்கள் பூஜை அறைக்கு போகலாம், அல்லது நீங்கள் உங்களுக்கு பிடித்த இஷ்டமான எது வேண்டுமானாலும் செய்யலாம். இல்லை, நாளை பற்றின விஷயங்களை நீங்கள் எழுதலாம். அதாவது இன்றைய நாளை பற்றின விஷயங்களை நீங்கள் எழுதலாம். இப்படி நல்ல விதமாக பிறருக்கு யாருக்கு நீங்கள் ஆசி வழங்கணும், வாழ்த்து வழங்கணும் அப்படின்னா அந்த நேரத்தை நீங்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அனைவரும் அனைவரது இலக்குகளை அடைவதற்கு எல்லாம் உள்ள இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு நம்ம தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைய தினம் பகுதியை கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு தொகுத்து வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர். அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் வழங்க வேண்டும் என்று நானும் என்னுடைய வாழ்த்துகளையும் வேண்டுதல்களையும் வைக்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இன்றைய தினம் பகுதியை நமக்கு தொகுத்து வழங்க அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் சகோதரி, வந்து இன்றைய தினம் பகுதியை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு தேசிய விவசாயிகள் தினம். டிசம்பர் 23 நேஷ்னல் ஃபார்மர்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம். விவசாயிகளின் கடின உழைப்பு மற்றும் விலைமதிப்பற்ற பங்களிப்புகளை அங்கீகரிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இன்றியமையாத நாள். இந்த நாள் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் பொருளாதாரத்தை தக்க வைப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கும் விவசாயிகளின் முயற்சிகளை கௌரவிக்கிற நாள். விவசாயிகளின் பங்களிப்புகளை அங்கீகரிப்பது மட்டும் இல்லை, விவசாய சமூகம் எதிர்கொள்ளும் சவால்களை எதிர்கொள்ளவும் தான் இந்த நாள் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த விவசாயிகள் தினத்தை கிசான் திவாஸ் அப்படின்னு அழைப்பாங்க. இந்த நாளோட வரலாறு அப்படின்னு பார்த்தோன்னா 2001 இருந்து நாம் இந்த தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்திய அரசாங்கம் விவசாயிகளை கௌரவிக்கவும் விவசாயிகளின் நலனை மேம்படுத்துவதில் அக்கறை கொண்ட
சௌத்ரி சரண் சிங்கின் முயற்சிகளை அங்கீகரிக்கவும் அவரோட பிறந்தநாள் டிசம்பர் 23 தேசிய விவசாயிகள் தினமாக அங்கீகரித்து நாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இவர் இந்தியாவின் 5வது பிரதமர் ஆவார். சௌத்ரி சிங் அவர்கள் தன் வாழ்க்கை முழுவதும் நில சீர்திருத்தங்கள், குறைந்தபட்ச ஆதரவு விலைகள் மற்றும் நீர்ப்பாசன முறைகளை மேம்படுத்துதல் போன்ற பிரச்சனைகளில் கவனம் செலுத்தினார். இவர் விவசாயிகளின் வாழ்க்கையை மேம்படுத்தவும் நிலையான விவசாய வளர்ச்சியை உறுதிப்படுத்தவும் பல கொள்கைகளையும் அறிமுகப்படுத்தினார். அதனால தான் இவரை எல்லாரும் இந்தியாவின் விவசாயிகளின் சாம்பியன் அப்படின்னு அழைப்பாங்க. இந்த வருஷம் நாம் விவசாயிகள் தினத்தை என்ன தீமில் கொண்டாடுறோம் அப்படின்னா, நிலையான உணவு பாதுகாப்பு மற்றும் பின்னடைவுக்கான புத்திசாலித்தனமான தீர்வுகளை வழங்குதல். டெலிவரிங் ஸ்மார்ட் சொல்யூஷன்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் ரீசைலன்ஸ். நம்ம உணவுக்கு நிலையான பாதுகாப்பு வேணும், புத்திசாலித்தனமான தீர்வுகள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற கால சூழலுக்கும் காலநிலை மாற்றங்களுக்கு, புயல், வெள்ளம், மழை அப்படின்னு பயிர்கள் விளைவிச்சதும் அழிஞ்சு அந்த பயிர்களும் சேதமடைஞ்சிருது. இயற்கை சூழலுக்கும் அப்பாற்பட்டு விவசாயிகள் அரும்பாடுபட்டு பயிர்களை விளைவிச்சு நமக்கு கொடுத்தாலும் மக்கள் அதனுடைய அருமை தெரியாமல் பயிர்களை, உணவை வீணாக்குறாங்க. இந்த தினத்தில் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். விவசாயிகள் கஷ்டப்பட்டு உருவாக்கின பயிர்களையும் காய்கறிகளையும் மக்கள் வீணாக்கக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த தினத்தோட நோக்கம். இதற்கு தீர்வுகளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல உள்ளூர் விவசாயிகள்கிட்ட நாம் இயற்கையான உள்ளூர் பொருட்களை நாம் வாங்கணும், உள்ளூர் விவசாயிகளை நாம் ஆதரவு கொடுக்கணும். இதுதான் ஒரு சிறந்த வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா மளிகை பொருட்கள் எல்லாமே நம்ம உள்ளூர் சந்தையில் வாங்கணும். சூப்பர் மார்க்கெட்டுன்னு போய் நம்ம வெளியூர் பொருட்களை வாங்காமல் நம்ம உள்ளூர் சந்தையில் வாங்கும்போது உள்ளூர் விவசாயிகள் அதன் மூலமாக பயனடைவாங்க. அடுத்ததாக காய்கறிகளை நம்ம வீட்டிலையே பயிரிட முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் விவசாயிகளோட சவால்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்க முடியும். சின்ன சின்ன காய்கறிகளை நம்ம வீட்டு தொட்டிலேயே வளர்க்க முடியும். அந்த மாதிரி வளர்த்து நமக்கு தேவையான காய்கறிகளை நாமளே உற்பத்தியும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி காய்கறிகளை வீட்டு தொட்டியில் வளர்க்குறத இந்த வருஷ தீமா டைகர் குழுமம் எடுத்து நாம் இந்த வருஷம் ஜனவரி 1 இருந்து நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய உறுப்பினர்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம ஆசான் டைகர் தேன்கூடு பிரபாகரன் போன வருஷம் டிசம்பர்லேயே இதை பற்றி சொல்லி அந்த ஒரு மாதம் இதுக்கு தொட்டி வாங்கிறது, எப்படி காய்கறிகளை நம்ம வளர்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து ஜனவரி 1 நம்ம இதை முறையாக செய்ய ஆரம்பித்தோம். இப்போ நம்ம அதை தொடர்ந்து செஞ்சு ஒரு வருஷம் முடிய போகுது. நிறைய உறுப்பினர்கள் இதன் மூலமாக பலனடைஞ்சிருக்காங்க. அவங்க வீட்டு தொட்டியில் வளர்க்குற காய்கறிகளை ஃபோட்டோ எடுத்து அண்ணாக்கு அனுப்பி வைப்பாங்க. காய்கறிகள் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு அண்ணாக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணுவாங்க. இப்போ சேர்ந்திருக்கிற புதிய உறுப்பினர்களும் இதை பின்பற்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே இந்த முயற்சியை தொடர்ந்து செய்வோம். விவசாயிகளையும் போற்றுவோம். அனைவருக்கும் தேசிய விவசாயிகள் தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி. நன்றி. வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி சகோதரி டைகர். அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி இன்றைக்கி தேசிய விவசாயி தினம் அப்படிங்கிறத சொன்னார். நேஷ்னல் ஃபார்மர்ஸ் டே. ஸோ இந்த தினத்தை ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. விவசாயிகளை கௌரவிக்கும் விதமாகவும் அவங்களுடைய உழைப்பை பாராட்டும் விதமாகவும் போற்றும் விதமாகவும் இந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. இது யாருடைய பிறந்த நாளை நம்ம விவசாய தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. சரண் சிங் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சௌத்ரி சரண் சிங் அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக தெரிந்திருக்க கொஞ்சம் குறைவு தான் வாய்ப்பு. ஏன் அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவின் 5வது பிரதமர்
அவருடைய பிறந்த தினத்தை தான் நம்ம வந்து விவசாய தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற தகவலை சொன்னாங்க. சரண் சிங் அப்படிங்கிறவரை ஏன் ஓரளவுக்கு தெரிந்தாலும் இந்த சௌத்ரி சரண் சிங் அப்படின்னு இந்த முழு பேரை ஏன் நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால், இவர் 5வது பிரதமர். அதில் ஒரு சுவாரஸ்யம் உண்டென்றால், நாடாளுமன்றத்தை கூட்டாமலேயே அவருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வந்தது. அதாவது ஒரு 6 மாத காலம் அவர் வந்து பிரதமராக பணியாற்றினார். ஆனால் நாடாளுமன்றத்தை அவரால் கூட்ட முடியல. கூட்டக்கூடிய அந்த வேலை அப்படிங்கிறது அவருக்கு அந்த பதவி அன்றோடு போனது. அதனால் பிரதமராக நமக்கு வந்து அவரை தெரியல. ஆனால் அவரை கௌரவிக்கும் விதமாக, ஏன்னா நம்ம வந்து ஜனதா கட்சி அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கும் ஜனதா கட்சிக்கு வந்து ஏர் உழவன் அப்படிங்கிற அந்த சின்னத்தை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய மதுரை போன்ற தொகுதிகளில் உள்ளவங்க அந்த ஏர் உழவன் சின்னத்தை பார்த்துருப்பீங்க. அது ஜனதா கட்சிக்கு இருக்கும். அந்த ஜனதா கட்சிக்கு அந்த ஏர் உழவன் சின்னம் பெற்றுத் தருவதற்கு முக்கிய பங்காற்றியவர் வந்து சௌத்ரி சரண் சிங். ஸோ அவருடைய விவசாய பற்றை நம்ம இங்கே இருந்து பார்க்கலாம். இது போக அவர் வந்து மத்திய மந்திரியாக இருக்கும் பொழுது பல்வேறு விஷயங்களை விவசாயிகளுக்காக செய்தார். அந்த ஜமீன்தாரி முறையை வந்து நீக்கியது, அதுபோக இந்த கந்துவட்டி கொடுமையில் அப்பயே கந்துவட்டி கொடுமையில் சிக்கின விவசாயிகளை காப்பாற்றும் விதமாக பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்ததுன்னு அவர் விவசாயத்திற்காக நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கிறாரு. ஸோ அதை கௌரவிக்கும் விதமாக தான் இந்த தினம், அதாவது தேசிய விவசாய தினம், அதாவது நேஷ்னல் ஃபார்மர்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப பிரபலமாக எப்படி சொல்லப்படும் அப்படின்னா, ஏன்னா இது வடநாட்டில் ரொம்ப பிரபலமாக கொண்டாடுவாங்க. அதாவது ஊபி போன்ற உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், மத்திய பிரதேசம் இங்கெல்லாம் வந்து ராஷ்ட்ரிய கிஷான் திவாஸ், கிஷான் திவாஸ் அப்படின்னா விவசாய தினம் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமாக கொண்டாடுவாங்க. நாமளும் இந்த தினத்தை வந்து கொண்டாடணும். ஏன்னா நம்ம எதுக்கோ கொண்டாடுகிறோம். இதை வந்து ஒரு ஃபார்மாலிட்டியான ஒரு விழா போல் இதை எடுத்து விடக்கூடாது, எடுத்து கொண்டாடக்கூடாது. இதனுடைய ஏன்னா இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்னு சொன்னால் விவசாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 50%, அதாவது பாதிக்கு பாதி சதவீதத்தினர் விவசாயத்தை நம்பி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை நபர்களும் விவசாயத்தை சார்ந்து இருக்கிறார்கள். ஏன்னா இன்றைக்கி உணவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வேண்டும் அப்படின்னா அது விவசாயத்தினால் மட்டும்தான் கிடைக்கும். அப்போது 50% விவசாயம் அப்படிங்கிற ஒரு தொழிலை நம்பி இருக்கிறார்கள். 100% விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது இந்த விவசாயம் எவ்வளவு அதிமுக்கியமானது என்பதை நமது பிள்ளைகளுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். அப்படி ஒரு நாளாக இந்த நாளை நம்ம வந்து கொண்டாடணும், விவசாயிகளை போற்றணும், விவசாயிகளை மதிக்கணும். நான் பல்வேறு நாட்கள் விவசாயிகளை பற்றி பல்வேறு விதமாக சொல்லியிருப்பேன். இருப்பினும் இந்த தினத்திலையாவது நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு விவசாயம்னா என்ன, விவசாயினா யார் அப்படின்னு சொல்லணும். ஸோ நாம் இன்றைக்கி எல்லாரும் சோற்றில் கை வைப்பதற்கு அவர்கள் சேற்றில் கால் வைக்கணும் அப்படிங்கிற பல்வேறு பொன்மொழிகளை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இதை குழந்தைகளுக்கு சொல்லணும். விவசாயம் என்பது என்ன, நெல்மணிகள் என்றால் என்ன, பயிர்கள் என்றால் என்ன, அது எப்படி வளர்கிறது, எப்படி அது வந்து நமக்கு வீட்டிற்கு உணவாக வருகிறது அப்படின்னு ஒவ்வொரு பயிரை, நான் நெல்மணி அப்படின்னு சொல்கிறது எங்கள் ஊரில் விளையக்கூடியதை சொல்கிறேன். ஒவ்வொன்றையும் கோதுமையில் ஆரம்பித்து பருத்தியில் ஆரம்பித்துன்னு ஒவ்வொன்றும் இந்த உலகம் சுழல்வதற்கு முக்கிய சக்கரம் அதுதான், அச்சாணி அதுதான், மாடு அதுதான், வண்டி அதுதான். அது இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியும். ஸோ விவசாயம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி அவர்களுக்கு புரிய வைத்து அவர்களையும் ஒரு விவசாயியாக மாற்றுங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம கடந்த ஆண்டு இந்த ஜனவரி மாதம் சொன்ன ஒரு திட்டம். எல்லாருமே வீட்டில் நீங்கள் வந்து மாடி தோட்டம் போல் உங்கள் வீட்டில் ஒரு தோட்டத்தை உருவாக்குங்கள், செடிகளை நடுங்கள். ஏன்னா நிறைய நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பீங்க அல்லது சுற்றி மண்ணே இல்லாத இடங்களில் கூட நீங்கள் இருப்பீங்க. அப்போ தொட்டிகளில் நீங்கள் வளர்த்து அதை நீங்கள் உணரும் பொழுது, அனுபவிக்கும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய அலாதியான ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது எப்படி கிட்டும் அப்படிங்கிறத வந்து நம்ம
போன வருடம் சொல்லிக் கொடுத்தோம். இப்போ நம்மளுடைய 8 நடையின் முதல் பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். திங்கட்கிழமை அப்படிங்கிறது நம்ம ஒரு புத்தகத்தை பார்ப்பது வழக்கம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு புத்தகம் பார்க்க போகிறோம். இருப்பினும் இன்றைக்கி முக்கிய தினம் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை நம்ம வந்து கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்து கொண்டிருந்தோம். இதை பற்றின தகவல்களை வரும் நாட்களில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா விவசாயத்தை பற்றி, விவசாயிகளை பற்றி நீங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களும் உணர்ந்திருக்கணும். உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் உணர்ந்திருக்கணும். உணவை நம்ம எப்படி நம்ம வந்து சேகரிக்கணும் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து, எப்படி செலவழிக்கணும் அப்படிங்கிறத ஆரம்பித்து, விவசாயிகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த விவசாய தினத்தில் நாம் எல்லாரும் புரிந்து கொள்வோம். அதை நம்மளுக்கு மற்றவர்களுக்கும் அதை பகிர்ந்தளிப்போம். குழந்தைகளுக்கும் முக்கியமாக சொல்லிக் கொடுப்போம். அப்படிங்கிறதோட நாம் எல்லாரும் இப்போ தொடங்கின திசைக்கு வந்து நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்து, விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்து, சுவாசத்தை பார்த்து, இப்போ நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகி கொண்டு, தண்ணீர் பருகி முடித்தவர்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு இப்போ கமெண்ட் பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போகிறோம் அப்படின்னா, முதல் விஷயமாக நம்மளுடைய டைகர் கிளப்புடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லப்படுவது எது? இது முதல் கேள்வி. ஏன்னா அந்த முதல் கேள்வி எப்பொழுதும் போல முதல் கேள்வியை நினைவூட்டும் விதமாக இருக்கும். இருந்தாலும் டைகர் கிளப்புடைய முதுகெலும்பு எது? இதை நீங்கள் முதல் பதிலாக நீங்கள் அளித்துட்டு, இரண்டாவது பதிலாக இந்தியாவின் முதுகெலும்பு என்று எது சொல்லப்படுகிறது? இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இப்போ பதிலாக வரப்போகுது. ஸோ இந்தியாவின் முதுகெலும்பு என எதை நாம் சொல்கிறோம் அப்படிங்கிறதையும், மூன்றாவதாக விவசாயிகளுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லுங்கள். அவர்கள் வாழ்வாங்கு நீடூழி வாழ்வதற்கு நீங்கள் உங்களுடைய ஆசிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிங்கள். இதுதான் 3. நம்மளுடைய டைகர் கிளப்புடைய முதுகெலும்பு எது? இந்தியாவின் முதுகெலும்பு எது? விவசாயிகளுக்கு உங்களுடைய வாழ்த்து மழையை பொழியுங்கள். ஸோ இப்போது நாம் எல்லோரும், அதாவது பேசிக் கோர்ஸில் உள்ளவங்களாம், நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீது இருக்கக்கூடிய புத்தகத்தை பார்க்க வாருங்கள். புத்தகம் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம். ஸோ அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் அடுத்த சுற்றை தொடங்க போகிறோம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்துக் கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்மளுக்கு இன்றைய தினம் பகுதியை வழங்கிய சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்து, இன்னைக்கு திங்கட்கிழமை ஒரு புத்தகத்தை பார்ப்பது வழக்கம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு அற்புதமான புத்தகத்தை பார்க்க போகிறோம். வாருங்கள், புத்தகத்தின் முதல் பகுதியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் சுமோ. பேரும் அட்டப்படமுமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? புத்தகத்தை புரட்டினா இன்னும் சுவாரஸ்யமா இருக்குங்க. புரட்டலாமா? புத்தகத்தின் பெயரை சொன்னாரு. பேரு அட்டப்படமே சூப்பரா இருக்குல்ல அப்படிங்கிறத குறிப்பிட்டாரு. இன்னும் பிரட்டி பார்த்தா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறத சொன்னாரு. இந்த புத்தகத்தின் பெயர் அப்படிங்கிறது சுமோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாங்க. இந்த சுமோ அப்படிங்கிற வார்த்தைக்கு அவங்க சட்டப் மூவ் ஆன் அப்படின்னு, அதாவது SUMO அப்படிங்கிற அந்த விஷயத்த ஆசிரியர் எப்படி பிரித்து எழுதியிருப்பார் என்றால், ஷட் அப் மூவ் ஆன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்திருப்பார். இந்த புத்தகத்தின் ஆசிரியர் பால் மேக்கி அப்படிங்கிறது இந்த புத்தகத்தின் ஆசிரியரின் பெயர். ஸோ வாருங்கள், நம்ம புத்தக சுருக்கத்தின் 2ஆம் பகுதியை கேட்டு புத்தகத்துக்குள்ள உள்நுழைய போறோம். புத்தகத்துல பேசுறவரும் கொஞ்சம் விரைவா தான் பேசுவாரு. கொஞ்சம் நீங்களும் கவனமாக கேளுங்கள். நானும் கேட்டுக்கொண்டே வருகிறேன். உங்களுக்கு அதை இன்னும் விளக்கி கூற முற்படுகிறேன் அப்படிங்கிறதை தெரிவித்துக் கொண்டு வாருங்கள், புத்தக சுருக்கத்தின் 2ஆம் பகுதியை கேட்கலாம். நீங்க எல்லாரும் ரெஸ்லிங், WWE, WWF எல்லாம் பார்த்திருப்பீங்க. அத எப்படி பார்ப்பீங்க? ஒரு வெறித்தனமா, கோபமா, ஆக்ரோஷத்தோட பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்க மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸும் அதே வெறித்தனத்தோட தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அதே நீங்க சுமோ ரெஸ்லிங் பார்த்திருக்கீங்களா? அதை எப்படி பார்ப்பீங்க? ஓ வாவ், ஜட்டி போட்ட இந்த 2 அமுல் பேபிஸ் தான் சண்டை போட போறாங்களா அப்படின்னு ஆச்சரியத்தோட பார்ப்பீங்கல்ல? அப்பா, மலை மாதிரி இருக்காங்களே, இந்த 2 மலைகளும் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதி ஒரு மலை கீழே விழுமா எப்பாடின்னு ஒரு அதிசயமா தான் பார்ப்போம் இல்லையா? நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் கூட அதே மாதிரி தாங்க. WWF பாக்குற மாதிரி ஆக்ரோஷமா வெறித்தனமா ஃபேஸ் பண்ணாம சுமோ பாக்குற மாதிரி ஓ வாவ், இவ்வளவு பெரிய பிரச்சனைய நான் சால்வ் பண்ண போறேன்னு கூலா பாருங்க. இந்த கூல்னஸ் உங்களுக்குள்ள வந்துட்டாலே போதுங்க, பாதி பிரச்சனை சால்வ் ஆன மாதிரிங்க.
கூலா ஃபேஸ் பண்ணுமா? சொல்றதெல்லாம் ஈஸி தான்ப்பா, எனக்கு இருக்கிற பிரச்சனை உனக்கு வந்தாதான் தெரியும்னு சொல்றீங்களா? கூல். அதுக்கு தான் பிரச்சனையை எப்படி கூலா ஃபேஸ் பண்றதுன்னு சுமோ பிரின்சிபல்ஸ்னு ஒரு 7 வழிமுறையை ஆத்தர் நமக்கு இந்த புத்தகத்துல சொல்லி தராருங்க. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்னன்னா, வேர் இஸ் திஸ் இஷ்யூ ஸ்கேல் ஆஃப் 1 to 10. இந்த பிரச்சனைக்கு ஒரு மதிப்பெண் கொடுங்கள். அதாவது உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு 1ல இருந்து 10க்குள்ள ஒரு மார்க் கொடுங்க. பெரிய பிரச்சனைக்கு 10 மார்க், சிறிய பிரச்சனைகளுக்கு 5, 6, 1, 2 அந்த மாதிரி. இந்த பிரையாரிட்டி அடிப்படையில தான் நீங்க அந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணணும். அதாவது அந்த 10 மார்க் பிரச்சனையை தான் முதல்ல சால்வ் பண்ணணும். அதை சால்வ் பண்ணாலே சில நேரங்கள்ல இந்த 5 மார்க் 6 மார்க் பிரச்சனையெல்லாம் தானா சால்வ் ஆயிரும். அது மட்டும் இல்லாம நமக்கு இருக்க பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாம தேவையே இல்லாம இந்த 1 மார்க் 2 மார்க் பிரச்சனையெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருப்போம். சோ ஃபர்ஸ்ட் பிரச்சனைக்கு ஒரு மார்க் கொடுங்க. ரெண்டாவது பிரின்சிபல் என்னன்னா, ஹவு இம்பார்ட்டன்ட் வில் திஸ் பி இன் 6 months டைம்? இன்னும் 6 மாதம் கழித்து இதை பற்றி என்ன நினைப்போம்? பல பிரச்சனைகள் சாதாரண விஷயமா தாங்க இருக்கும். ஆனா நாமளதான் ஒருவேளை இது இப்படி ஆயிருமோ, ஒருவேளை இது அப்படி ஆயிருமோன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். நீங்க அந்த பிரச்சனைய கண்டுக்காம விட்டாலே அதுவாவே 2 வாரத்திலயோ இல்ல ஒரு 20 நாள்லயோ சரியாயிரும். அதனால இப்ப இருந்து 6 மாசம் கழிச்சு இந்த பிரச்சனை எப்படி இருக்கும்னு யோசிங்க. இது அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்லைன்னு தோணுச்சுன்னா கண்டுக்காம விட்டுருங்க. நன்றி. புத்தக சுருக்கத்துல நம்ம உள் நுழைஞ்சிட்டோம். அந்த புத்தக சுருக்கத்துல ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு. என்ன அப்படின்னா, இந்த WWF WWE அப்படிங்கிற அந்த ரெஸ்லிங்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆக்ரோஷமா, ரொம்ப கொடூரமா, ஒரு வெறித்தனத்தோட விளையாடுபவர்களும் செய்து கொண்டிருப்பார்கள், வேடிக்கை பார்ப்பவர்களும் செய்து கொண்டிருப்பார்கள். நாமுமே டிவிலேயோ இல்ல ரெஸ்லிங் நேரடியாக நடக்கும் பொழுதோ அவனை குத்து அப்படி இப்படின்ட்டு நிறைய நபர்கள் சொல்லி கொண்டிருப்பதை நம்ம பார்த்து கொண்டிருப்போம். வெறித்தனமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல சுமோ ரெஸ்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விளையாட்டு நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, 2 ஆஜானுபாகுவான ஒரு அம்மு பேபி அப்படிங்கிறவங்க ஜட்டியோட நிக்கிறது போல 2 பேர் மோத போகும்போது அது ஒரு வேடிக்கையா பார்ப்போம். அதாவது வெறித்தனம் அப்படிங்கிறது கலந்து காணாமல் போய் வேடிக்கையாக, இந்த 2 அமுல் பேபி மோதிக்கிற போதா இப்ப என்ன நடக்குன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஒரு ஜாலியா சந்தோஷமா பார்ப்போம் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டுட்டு, இது போலதான் நம்மளுடைய பிரச்சனைகளை கொஞ்சம் வேடிக்கையாக பார்க்க வேண்டும் அப்படிங்கறத சொன்னாங்க. ஆமாங்க, அவர் சொன்னது போல பிரச்சனை உனக்கு வந்தா தெரியும், ஏன் பிரச்சனையே வேடிக்கையா பாக்குறதா அப்படிங்கிறத எல்லாருமே நினைப்போம். உங்க பிரச்சனை உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற போல. அதுக்குதான் அவங்க ஒரு 7 பிரின்சிபல்ஸ் வராங்க. ஸோ 7 விதிகள். இந்த 7 விதிகளை நம்ம கத்துக்கிட்டோம்னா, தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நிச்சயமா நம்மளும் பிரச்சனைகளை ஒரு வேடிக்கையாக, ஒரு விளையாட்டு பொருளை போல பார்க்க முடியும் அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க. சோ முதல் பிரின்சிபலாக அவங்க சொன்ன விஷயம் அப்படின்றது, வேர் இஸ் த இஷ்யூ ஆன் ஸ்கேல் 1 to 10 அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது பிரச்சனைகளுக்கு மதிப்பெண் கொடுங்க. அதுல 1ல இருந்து 10 அப்படின்னு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க மார்க் கொடுங்க. ஒரு பிரச்சனை இது 10 மார்க் கொடுக்கலாம், இதுக்கு 3 மார்க் கொடுக்கலாம், இது 1 மார்க், இது 2 மார்க்னு நீங்க பிரச்சனைகளுக்கு விதவிதமான மார்க்குகளை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, எந்த மார்க் அதிகமா இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கோ அதை நீங்க ஃபேஸ் பண்ணா போதும். இந்த 1, 2ன்னு நீங்க சில்லித்தனமா சில விஷயங்கள் இருக்கும் அல்லவா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த 1 மார்க் 2 மார்க் பிரச்சனைகளுக்கு தான் மிகப்பெரிய திணையளவ பனையளவா ஆக்கிக்கிட்டு நம்மளா நினைச்சுக்கிட்டு இருப்போம். அது தவறுக்கு வள்ளுவர் குறிப்பிட்டார். நான் சொன்னது இங்க பிரச்சனைகளுக்கு திணையளவு பிரச்சனையை பனையளவு நினைச்சுக்கிட்டு இருக்கும். அது இல்ல. நீங்க 1 மார்க் 2 மார்க் கொடுத்துட்டு நீங்க 10 மார்க்குக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 10 மார்க் பிரச்சனைகள் தான் முதல்ல நம்ம தீர்க்க வேண்டும் அப்படின்னு நீங்க தீர்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, இந்த 1 மார்க் 2 மார்க் கூட அதுக்குள்ளேயே இருக்கும். சில நேரம் நம்ம 10 மார்க் கொஸ்டின் படிச்சோம்னா அதுக்குள்ளேயே 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் கொஸ்டின் எல்லாம் இருந்திருக்கும் அல்லவா, அது போல அது கடந்துடும். சோ நீங்க முதல்ல மார்க் போட கத்துக்குங்க. பிரச்சனைகளை எழுதி அந்த பிரச்சனைகளுக்கு எது முக்கியமான பிரச்சனை, நாளைக்கு வாழ்வாதார பிரச்சனை இருக்கா, அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரனோட கோச்சுக்கிட்டு இருக்கிறது பிரச்சனையா, இது 2ல எது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நாம முடிவெடுத்தோம்னா, பக்கத்து வீட்டுக்கார பிரச்சனைனா ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறத விட்டுட்டு நம்மளுடைய வாழ்வாதார பிரச்சனையை நோக்கும் போது இந்த விஷயம் சரியாகிவிடும் அப்படிங்கிறத சொன்னாங்க. 2வது பிரின்சிபல் அப்படிங்கிறது, ஹவு இம்பார்ட்டன்ட் திஸ் வில் பி இன் 6 months அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது இன்னும் 6 மாதம் கழிச்சு இதை நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க பாருங்க. ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இது 6 மாசம் கழிச்சு இதை நம்ம எப்படி பார்ப்போம்னா, அது 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 ஒரு மேட்ரா அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிடுவோம். இதெல்லாம் ஒரு விஷயம்னு தூக்கிட்டு சுமந்திருக்கோமே அப்படின்னு 6 மாசம் கழிச்சு நம்ம யோசிச்சு பார்ப்போம் சில பிரச்சனைகளை. அதை நம்ம இப்பயே யோசிச்சு பாருங்க அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு.
ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்குன்னா இன்னையில இருந்து அது 6 மாசம் கழிச்சு நம்ம அதை எப்படி பார்ப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ முதல் பிரின்சிபல் அப்படிங்கிறது நாம வந்து பிரச்சனைகளுக்கு மதிப்பெண்கள் கொடுக்க வேண்டும். 1லிருந்து 10 அப்படின்னு கொடுங்க அப்படிங்கிறத சொன்னாரு. 2வது, இந்த பிரச்சனையை நம்ம 6 மாதம் கழித்து பார்த்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு 2 பிரின்சிபல் சொன்னாங்க. ஸோ 3வது பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறத சுற்று 3ல நம்ம வந்து பகுதி 3ல பார்க்க போகிறோம். வாருங்கள், புத்தக சுருக்கத்தின் 3ஆம் பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்கலாம். 3வது பிரின்சிபல் என்னன்னா, இஸ் மை ரெஸ்பான்ஸ் அப்ரோப்ரியேட் அண்ட் எஃபெக்டிவ்? இந்த பிரச்சனையை நான் எப்படி எதிர்கொள்கிறேன், என் நடவடிக்கை சரியானதா? இந்த 3வது பிரின்சிபலை எக்ஸ்பிளைன் பண்ண எபிக்டேட்டஸோட அழகான வரிகள் நமக்கு உதவுங்க. இட்ஸ் நாட் வாட் ஹேப்பன்ஸ் டு யூ பட் ஹவ் யூ ரியாக்ட் டு இட் தட் மேட்டர்ஸ். உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பது முக்கியமல்ல, அதற்கான உங்களின் நடவடிக்கை என்ன என்பதே முக்கியம். அதாவது நமக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனை பெரிய விஷயம் இல்ல, நாம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம்ன்றதுதான் பெரிய விஷயமே. சாதாரண சின்ன பிரச்சனைக்கெல்லாம் பெருசா கோவப்பட்டு அமளி துமளியாக்கி பெரிய பிரச்சனையாக்கி வச்சிருப்போம். அப்படி ரியாக்ட் பண்ணாதீங்க. அப்போ எப்படி ரியாக்ட் பண்ணும்? காதலன் படத்துல பாலகுமாரன் அழகா ஒரு வசனம் எழுதியிருப்பாருங்க. கோபமோ சந்தோஷமோ ஆத்திரமோ அழுகையோ எதுவா இருந்தாலும் 5 நிமிஷம் தள்ளி போடு. அதே மாதிரி இது என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு நம்ம ரியாக்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அப்படி நம்ம ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும்னா எவ்வளவு பொறுமையா அழகா ரியாக்ட் பண்ணலான்னு ஒரு 2 நிமிஷம் யோசிங்க. இப்படி எதுக்குமே எடுத்தோடனே ரியாக்ட் பண்ணாம ஒரு 2 நிமிஷம் அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ 3வது பிரின்சிபல் இஸ் மை ரெஸ்பான்ஸ் அப்ரோப்ரியேட் அண்ட் எஃபெக்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. நான் எப்படி இதை எதிர்கொள்ள போகிறேன், என்னுடைய நடவடிக்கை சரியானதா, இதுதான் நம்ம வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஒரு பிரச்சனையை நாம எப்படி எதிர்கொள்கிறோம், நம்மளுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொன்னாங்க. எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ட்டு எந்த பிரச்சனையுமே நம்ம வந்து உடனடியா செஞ்சிடக்கூடாது, அதுக்கு சற்று யோசிக்கணும் அப்படிங்கிறத பாலகுமாரனுடைய காதலன் திரைப்படத்துல வரக்கூடிய ஒரு பாடல் வரிகளை சொன்னாங்க. சோ கோபமோ சந்தோஷமோ ஆத்திரமோ அழுகையோ ஒரு 5 நிமிஷம் எதையா இருந்தாலுமே கொஞ்சம் தள்ளி போடுங்க. சோ இப்படி ஒரு பழக்க வழக்கத்தை, இப்படி ஒரு நடவடிக்கையை நீங்க வைத்துக்கொள்ளுங்க. உங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும். நான் குறிப்பிடுவேன், கோபம் வருதுன்னா நீங்க ஒரு பேப்பர்ல வேகமா எழுதுங்க. யாரை பத்தி இருக்கோ, என்ன பத்தி இருக்கோ, எதை பத்தி வேண்டாலும், அரசாங்கத்தை பத்தி இருக்கலாம், இல்ல எதை பத்தி என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். எழுதிட்டு நீங்க அதை கிழிச்சிருங்க. அந்த பிரச்சனையை நீங்க தேவையில்லாம உள்ளேயே போட்டு புதைச்சிங்கன்னா உங்களை அடுத்த கட்டத்துக்கு நடக்கவே விடாது. இது போல ஒரு சில நடவடிக்கைகளை ஒரு சிலர் ஃபாலோ பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்க ஏதாவது ஒரு விஷயம் வச்சிருக்கீங்களா, அதை நீங்க ஃபாலோ பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து 3வது பிரின்சிபலாக ஒரு விஷயத்த வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து 4வது பிரின்சிபல், ஹவு கேன் ஐ இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் இம்ப்ரூவ் த சிச்சுவேஷன்? இந்த நிலைமையை மாற்ற நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது நம்ம எப்போதுமே வைத்திருப்போம் அல்லவா. அதை நம்ம விட்டுட்டு நம்ம வந்து அதுக்கான நடவடிக்கையை நம்ம எதுவும் எடுக்காம நம்ம வந்து அதை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க கூடாது, பிரச்சனையை கண்டு ஓடக்கூடாது. ஸோ பிரச்சனையை, இந்த நிலையை நாம் மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் 5வது பிரின்சிபலாக, ஹவு கேன் ஐ லேர்ன் ஃப்ரம் திஸ்? எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து நாம் ஏதேனும் ஒரு விஷயம் கற்றோமா, அது போல பிரச்சனைகளிலிருந்தும் சில விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டோமா, இதுல இருந்து நான் கற்றுக்கொண்டது கூடியது என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்க எதுலயா இருந்தாலும் குறிப்பிடுவேன் அல்லவா. ஒரு கதை கேட்டோம்னா அந்த கதையில இருந்து நம்ம என்ன கேட்டோம், ஒரு நகைச்சுவை கேட்டோம்னா அந்த நகைச்சுவையில இருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன், திருக்குறள் கேட்டோம்னா என்ன கற்றுக்கொண்டேன்னு நம்ம கண்டென்ட்டுக்குள்ள எப்படி நம்ம வந்து எடுக்கிறோமோ அது போல எல்லா விஷயத்திலையும். ஒரு நபரோட நீங்க பேசுறீங்களா போனை வச்சதுக்கு அப்புறம், எல்லா விதத்திலும் இருந்து நம்ம எடுப்பது போல பிரச்சனைகளிலிருந்தும் நாம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னாங்க. சோ தொடர்ச்சியா புத்தக சுருக்கத்தின் இறுதி பகுதியில மீதி உள்ள விஷயங்களை நம்ம வந்து 6, 7 அப்படிங்கிறத பார்க்க போயிடும். சோ அதுல அவர் வந்து ஒரு எடுத்துக்காட்டு கதை சொல்லுவாரு. சோ 6, 7 மட்டும் பார்ப்போம். சோ அந்த கதையை நானே சொல்றேன், ஏன்னா நேரமின்மை அப்படிங்கிறதுனால. சோ தொடர்ச்சியாக நம்ம வந்து புத்தக சுருக்கத்தின் இறுதி பகுதியை நம்ம கேட்கலாம். 6வது பிரின்சிபல் என்னன்னா, வாட் வில் ஐ டு டிஃபரெண்ட்லி நெக்ஸ்ட் டைம்? இந்த பிரச்சனையை அடுத்த முறை வித்தியாசமாக சமாளிப்பது எப்படி? சில நேரங்கள்ல ஒரே பிரச்சனையை நமக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும், நம்மளும் அதுக்கு ஒரே சொல்யூஷனை திரும்ப திரும்ப ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம், அதுவும் சால்வ் ஆகாது. அப்படி பண்ணாதீங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு கொஞ்சம் வித்தியாசமா யோசிங்க, டிஃப்ரெண்டா திங்க் பண்ணுங்க. சில நேரங்கள்ல நீங்க அந்த பிரச்சனைக்குள்ளேயே இருக்கிறதால
அப்படி மாறுபட்ட கோணத்துல உங்களால சிந்திக்க முடியாது. அப்போ நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற யார்கிட்டயாவது உங்க மென்டார் கிட்ட யோசனை கேளுங்க. கண்டிப்பா அவர் சொல்ற யோசனை டிஃப்ரெண்டா இருக்கும். அது உங்க பிரச்சனைக்கும் சொல்யூஷனா அமையும். 7வது பிரின்சிபல் என்னன்னா, வாட் கேன் ஐ ஃபைண்ட் தட் பாசிட்டிவ் இன் திஸ் சிச்சுவேஷன்? இதனால் விளைய போகும் நன்மை என்ன? கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனையிலையும் ஒரு சின்ன நன்மையாவது நமக்கு கிடைச்சிருங்க. என் வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வை சொல்றேன். நான் சென்னையில ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவருடைய வாழ்க்கையில இருந்த ஒரு சுய பிரச்சனையை சொல்ல போவாரு. சோ அதையும் நான் என்னங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். சோ இப்போ புத்தக சுருக்கத்துல நம்ம வந்து இறுதி பகுதி பார்த்தோம். இந்த இறுதி பகுதியில 6வது பிரின்சிபல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. வாட் வில் ஐ டூ டிஃப்ரெண்ட்லி நெக்ஸ்ட் டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த பிரச்சனையை அடுத்த முறை வித்தியாசமா சமாளிப்பது எப்படி? சில பிரச்சனை வந்து நம்மளுக்கு தொடர்ந்து வரும். அந்த பிரச்சனைகளை நம்ம வந்து ஒவ்வொரு மாதிரி சமாளித்து கொண்டே இருப்போம். ஆனா அதை வேற மாதிரி வித்தியாசமா சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது அவர் சொன்னார், உங்களுக்குன்னு ஒரு மென்டார் வச்சிருப்பீங்க அல்லவா? அந்த மென்டார்ட்ட கேளுங்க, அவர் வந்து வேற விதமா உங்களுக்கு சொல்லி தருவாரு. சோ அதை கூட நீங்க செஞ்சு பார்க்கலாம். எப்போதுமே பிரச்சனைக்குள்ள உள்ள இருந்து சிக்கி பாக்குறவங்களுக்கும் பிரச்சனைக்கு வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அது போல வெளிநபர்கள் சொல்லக்கூடிய சில யோசனைகள் நல்லா இருக்கும். அதே நேரத்துல உங்களுக்கு மென்டாராக, உங்களுக்கு ஒரு குருவாக, உங்களுக்கு ஆலோசனை சொல்பவராக யாரையாவது வச்சிருப்பீங்கன்றவா, அவர் சொல்லும் போது இன்னும் உங்களை சார்ந்து உங்களுக்கு ஏதுவாக நீ இந்த முடிவு எடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அல்லவா? அப்படிப்பட்ட நபர்கள்ட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பிரச்சனையில இருந்து சமாளிக்கக்கூடிய ஒரு விஷயத்த, தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய விஷயத்த கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதன் பிறகு வாட் கேன் ஐ ஃபைண்ட் த பாசிட்டிவ் இன் திஸ் சிச்சுவேஷன்? இதனால் விளைய போகும் நன்மை என்ன? எப்படி ஒரு பிரச்சனையில இருந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டோமோ அது போல நிச்சயமாக எவ்வளவுதான் நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் கூட அதுல பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் நம்ம குறிப்பிடுவோம். அது போல நேர்மறை அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிங்கள் எதிர்மறைகளுக்கு மத்தியில் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. பிரச்சனைகளுக்குள்ள இருந்து நீங்க ரசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே பல முறை குறிப்பிட்டது, புதிய நபர்களுக்காக சொல்றேன். பிரச்சனை அப்படிங்கிற வார்த்தையை நீங்க தமிழ்ல எழுதிட்டு அதுல பி என்ற எழுத்தையும் என்ற எழுத்தையும் எடுத்துட்டீங்கனால் ரசனை என்ற வார்த்தை கிடைக்கும். சோ நீங்க பிரச்சனையை எப்ப நீங்க ரசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ நிச்சயமாக அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதுல இருந்து ஒரு நன்மை கிடைக்கும். ஒரு சோதனை தான் உங்களை சாதனையாளராக மாற்றும் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொண்டு, சோ சுமோ அப்படிங்கிற அந்த புத்தகம் நம்மளுக்கு இந்த 7 பிரின்சிபல்களை கத்துக் கொடுத்துச்சு. இந்த 7 பிரின்சிபலும் வந்து ரொம்ப ரொம்ப எளிதான ஒரு வகையாகத்தான் கொடுத்திருந்தாங்க. சோ நம்ம வந்து முதல் விஷயமாக உங்களுக்கு கொடுத்தது, பிரச்சனைகளுக்கு மதிப்பெண் கொடுங்கள், 1ல இருந்து 10 மார்க் கொடுங்க. அடுத்து இந்த பிரச்சனை 2வது விஷயம், இன்னும் 6 மாதம் கழித்து இந்த பிரச்சனையா இருக்குமா அப்படிங்கிறத இப்பயே யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறதும், நான் எப்படி இதை எதிர்கொள்ள போகிறேன், அது என்னுடைய நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத 3வது விஷயமாக குறிப்பிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த நிலையை மாற்றுவதற்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத 4வது விஷயமாக சொல்லியிருந்தாங்க. இதுல இருந்து நான் கற்றுக்கொள்ளக்கூடியது என்ன அப்படிங்கிறத 5வது விஷயமாகவும், 6வது விஷயமாக இந்த பிரச்சனையை அடுத்த முறை வித்தியாசமாக சமாளிப்பது எப்படி நம்ம மென்டார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும், 7வது விஷயமாக இதனால விளைய போகும் நன்மை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க. அவர் வந்து என்ன கதை சொல்லுவாரு அப்படின்னா, இப்ப சென்னையில இருந்து நான் வந்து சொந்த ஊருக்கு போறேன். அந்த சொந்த ஊருக்கு போகும்போது திருவிழா காலங்கள்ல, விழாக்கள் காலங்கள்ல, பண்டிகை காலங்கள்ல பேருந்து ஏறுவது அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். ஆனா நான் வந்து ஃபுல்லா ஒர்க் பண்ணி டயர்டா பஸ்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா கூட்டமா இருக்கும், கிரௌடா இருக்கும். என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் என் ஊருக்கு போய் சேர முடியாது. நிறைய பேர் பயணத்தையே தள்ளி வைப்பாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். ஆனா நான் அன்னைக்கு என்ன முடிவு எடுத்தேன் அப்படின்னா, சரி இப்ப நான் வந்து தூங்கணும், ஆனா பயணிக்கணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, அவர் ஊரு ஏதோ ஒரு ஊரு திருநெல்வேலின்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அவர் வந்து தஞ்சாவூருக்கு பஸ் பாக்குறாரு. அதுல சீட் இருக்கு. அதுல ஏறி படுத்து தூங்கிடுறாரு. சோ அவர் போக வேண்டிய ஊர் திருநெல்வேலி. ஆனால் அவர் தஞ்சாவூர் போயிறார். சோ தஞ்சாவூர் அவர் தூங்குனதும் தெரியல, தஞ்சாவூர் வந்ததும் தெரியல. எழுப்பி விடுறாங்க. சோ எழுந்துறாரு, ஹோட்டலுக்கு போறாரு. ஒரு ₹100 கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு நல்ல காஃபி குடிக்கிறாரு. அந்த காஃபி என்னால இன்ன வரைக்கும் மறக்கவே முடியல அப்படிங்கிறத சொல்றாரு. சொல்லிட்டு தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் டெம்பிள சுத்தி பாக்குறாரு. சுத்தி பார்த்துட்டு பகல்ல கிளம்பி அவருடைய ஊருக்கு போறாரு. இது என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பயணம். என்னுடைய பிரச்சனைகளை நான் வந்து திருநெல்வேலிக்கு தான் பயணிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா, நிச்சயமாக அன்னைக்கு நான் பயணிச்சிருக்கவே முடியாது. ஒருவேளை பயணிச்சிருந்தா கூட நின்றுகிட்டு போயிருக்கணும், தூங்கியிருக்க முடியாது. ஃபுல் டயர்ட்ல போய் ஊர்ல தூங்குற மாதிரி இருந்திருக்கும். ஆனா நான் என் பிரச்சனையை இந்த மாதிரி வேற மாதிரி யோசிச்சேன் அப்படிங்கறத சொன்னாரு. இது போல எனக்கும்
பல அனுபவங்கள் உண்டு. திருப்பூர்ல இருந்து ராமநாதபுரம் வந்து சேரணும்னா அந்த பண்டிகை காலங்கள்ல வாய்ப்பே இல்லாமல், நேரமே இல்லாமல் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ அப்ப நாங்க வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையம் போய், அதாவது ரிவர்ஸ்ல போய் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பஸ் வந்து ரொம்ப எளிதா கிடைக்கும். ஆனா இங்க வந்து யாருமே அவ்வளவு டெய்லி அடிக்கடி பக்கத்து ஊருங்கிறதுனால யாருமே வந்து அவ்வளவா கூட்டமே இருக்காது. ஸோ அப்படி நான் பயணிச்சிருக்கேன். கோபிச்செட்டிப்பாளையம் போயிட்டு, கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து ராமேஸ்வரம், ராமநாதபுரத்துக்கு ரொம்ப எளிதா பஸ் கிடைக்கும். ஸோ கூடுதலாக 1 ஆர் 2 ஹவர்ஸ் நம்மளுக்கு செலவழிந்தால் கூட, ஆனால் பயணம் ரொம்ப இனிதா அமையும் அப்படிங்கிறத நானே அனுபவித்திருக்கிறேன். இந்த கதையை தான் அவரும் சொல்லியிருப்பாரு. ஸோ இதோடு நம்மளுடைய புத்தக சுருக்கத்தின் இறுதி பகுதியும் முடிவுக்கு வந்தது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். தொடர்ந்து நம்மளுடைய உள்ளங்கைகள், நம்மளுடைய விரலின் நகங்கள், வண்ணங்களை எல்லாம் பார்த்துட்டு கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃப்ரமேஷன் செய்யலாம். அதன் தொடர்ந்து விசுவலைசேஷன் செய்யலாம். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.